வணக்கம். ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக தொழில்நுட்ப வல்லுநர் திரு முரளிகிருஷ்ணன் சின்னதுரை இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். கடந்த முறை நம்ம ஜிப்லி பற்றி பேசியிருந்தோம். இப்போ வைரலாகக்கூடிய கூகுள் ஜெமினி ஏஐ பனானா அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இப்போ என்ன சிக்கலாகுதுன்னா, தினம் தினம் அதிகப்படியான புது புது ப்ராம்ப்டை கொடுத்து புதிய இமேஜஸ் உருவாக்குறாங்க. முன்னாடியெல்லாம் ஃபோட்டோஷூட் நடத்தினா தான் இப்போலாம் இமேஜஸ் கிடைக்குங்கும்போது ஒன்றும் தேவையில்லை, ப்ராம்ப்டை கொடுத்தா போகுது. இப்போ ப்ராம்ப்ட் தான் மெயினாக இருக்குது. இந்த ப்ராம்ப்ட் டெக்னாலஜிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இல்லை, ப்ராம்ப்ட் தான் மெயினாக இருக்குன்னா, இப்போ ஒரு விஷயம் நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். ஃபோட்டோஷூட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கணும். இதில் கிளியராக ஹெட்டு ஸ்வாப் தான் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட இமேஜும், நீங்கள் அந்த சாரியாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், கோட் ஷூட் ஃபோட்டோவாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான இமேஜாக இருக்கும். பாட்டம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான இதுவாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபேஸு அந்த ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரியான ஒரு ப்ரொப்போர்ஷனேட்டில் கரெக்டாக அதை மாற்றி அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பாட்டம் பாடிக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஹெட் ஸ்வாப் மாதிரி தான் இருக்குது. தவிர இது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஜென்ரேட்டடாக வருதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. அந்த 3D ஃபிகரின் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான இதை கொடுக்கும். அப்படியே அந்த ஃபோட்டோவை அப்படியே கொண்டு இது பண்ணி உங்களுக்கு 3D ஃபிகரினாக மாற்றி கொடுக்குது அப்படிங்கிறது ஓகே. இந்த ப்ராம்ப்ட் பேஸ்டில் இருக்கக்கூடிய இமேஜ் ஜெனரேஷனுங்கிறது இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ வந்த காலத்துலேருந்து இருக்குது. இப்போ என்னென்ன அந்த காலகட்டங்கள்லேருந்து இந்த ப்ராம்ப்ட் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. அதாவது ப்ராம்ப்ட் ஜெனரேட்டிவ் ஏஐ வரும்பொழுது தான் இந்த இமேஜ் ஜெனரேஷன் வருது. அதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட், இந்த சேட்பாட்டுக்கான இது எல்லாமே இருந்துச்சு. இந்த இமேஜ் கேள்வி கேட்போம், அதுக்கான விளக்கத்தையோ இல்லை இன்ஃபர்மேஷன்ஸையோ கொடுக்குது. இப்போ மிட்ஜர்னி வந்த பொழுது இதெல்லாம் வந்துச்சு. அது டேலி வந்த பொழுது டேலியிலேருந்தெல்லாம் இந்த இமேஜ் ஜெனரேஷன்லாம் இருந்துச்சு. இப்போ என்ன அப்படின்னாக்க சர்ரியலிஸ்டிக், அதாவது உண்மை போலவே இருக்கக்கூடிய ஒரு படம் வருது இல்லையா? அப்போ தான் உண்மைக்கும் போலிக்கும் இடையிலான பிரச்சனை வருது. முன்னாடி இருந்து இவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்காது. என்ன இருக்குன்னா, நமக்கு இது பார்த்தனுமே இது ஏஐ ஜெனரேட்டடுன்னு கண்டுபிடிச்சிட முடியும். டேலியில் ஜென்ரேட் பண்ணது, மிட்ஜர்னியில் ஜென்ரேட் பண்ணது இப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ நேனோ பனானா என்ன பண்ணுது அப்படின்னாக்க, இது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிறது அவங்களே எப்பா அப்படிங்கிற அளவுக்கு உண்மைதான் அப்படிங்கிற நம்புகிற அளவுக்கு இருக்குங்கிறது தான் இங்கே சிக்கலுக்குரியது. இப்போ வித்தியாசத்தை படுத்தி பார்க்கலாமா? கிப்லிக்கும் நானோ பனானாக்குமான வித்தியாசம் என்னவா இருக்குப்போ? கிப்லிக்கும் நானோ பனானாக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட் அளவில் கிப்லியோட இது த்ரெட் அதிகம். ஏன் அப்படின்னாக்கா, அதில் இமேஜ் ஜெனரேஷன் இவ்வளோ தான் பண்ண முடியும், ஃப்ரீயாக இமேஜ் ஜெனரேஷன் பண்ணுறது இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு லிமிட் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இமேஜை இந்த கிப்லி ஆர்ட் மாதிரியான தேர்ட் பார்ட்டி எதுக்காக போய் இது பண்ணுறதுக்கான ட்ரை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அன்னைக்கு ஐடென்டிட்டி டெஃப்ட் நிறைய அளவில் மாசாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ இதில் நானோ பனானால அந்த நெருக்கடி கிடையாது. ஆனால் இங்கே வேறு மாதிரியான நெருக்கடி உண்டு. இங்கே வேறு மாதிரியான நெருக்கடி என்னவா வருது அப்படின்னாக்க, ஒரு பாடி இமேஜ் பற்றின ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. ஒருத்தவங்க குண்டாக இருக்கிறவங்க ஒல்லியாக ஆகணும், இல்லை ஒரு இதுவாக இருக்கக்கூடிய கலரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் ஒரு மாநிறத்தில் இருக்கக்கூடியவங்க, இல்லை கருப்பாக இருக்கிறவங்க இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே கலர் டெம்ப்ளேட்டில் இருக்கும், ஒரே டோனில் இருக்கும், ஒரே ட்ரெஸ்ஸில் இருக்கும், ஒரே சைஸில் இருக்கும். சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் இல்லை, டிட்டோவாக இருக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல. நீங்கள் உங்களோட இதுவாகவே அப்படி இருக்கிறது இல்லைல்ல. அப்போ ஏதோ ஒன்று நமக்கு ஒரு இது இருக்குல்ல. இது நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு பயாஸ். வினோத் ஆறுமுகம் கூட நேற்றுக்கு எழுதியிருந்தார். இந்த பயாஸ் ஒரு ஆபத்தான போக்கு அப்படின்னு கூட எழுதியிருந்தார். அது என்ன விஷயம்னா, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னாக்க, ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பெண்ணோட ஸ்ட்ரக்சர்னால் இப்படி தான் இருக்கும், அது ஒயிட்டாக தான் இருப்பாங்க அப்படிங்கக்கூடியது இந்த கலரிசம், ரேசிசம், இந்த பயாஸை ஸ்ட்ரக்சர் பயாஸை பயாஸ் தான். அது எத்திக்கலாக இது கிடையாது. அப்போது நீங்கள் அதெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணணும். என்ன இமேஜ் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான, அந்த பாடி ப்ரொப்போர்ஷனேட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணுறதும் கூட ஓகே தான். ஆனால் இது ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்ம இதுக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஷாருக் கானோட செல்ஃபி எடுத்த மாதிரி, செல்ஃபி எடுக்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு கிஸ் பண்ணுறது ஒரிஜினலாக கிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. அப்போ நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்க, அப்போ எது ஒரிஜினல் எது ஃபேக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ரியலாக இருக்குது. அப்போ நீங்கள்
இதை வச்சு நாளைக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்குறதோ சலசலப்பை உருவாக்குங்கிறதோ ரொம்ப ஈஸியாக நடக்க முடியும். இன்னொன்று வந்து எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்குது. எலெக்ஷன் நடங்கிட்டு இருக்கும் பொழுது எலெக்ஷனுக்கும் ஸ்கேண்டல்ஸுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இல்லை பார்க்குறோம். இப்போ குறிப்பிட்டு நம்ம அப்படி எலெக்ஷன் நோக்கி போகிறது அப்படின்னா, காங்கிரஸ் வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய தாயாரை ப்ராம்ப்ட் பண்ண மாதிரியான வீடியோ வெளிவந்துச்சுங்கிற விமர்சனத்தை பிஜேபி வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்க வேண்டியதாகவும் இருக்குது. ஆமாம். அப்போ நீங்கள் யோசித்து பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரியான சர்ரியலிஸ்டிக் இமேஜ் வரும் பொழுது ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தினாலும் கூட இங்கே வந்து ஒரு என்டையர் ட்ரெண்டையோ இல்லை ஓட்டிங் பேட்டர்னையோ மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது காலங்களில் ஆடியோ தான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்போவும் ஆடியோ அந்த பிரச்சனையை உருவாக்கும்னு வச்சுக்கிங்களேன். இப்போவும் அந்த ஆடியோ உருவாக்கும். ஆனால் இந்த மாதிரியான சர்ரியலிஸ்டிக் இமேஜ் வந்து என்னென்னா ஒரு கடுமையான ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து எலெக்ஷன் டைமில் ஒரு 2 நாளைக்கு இந்த இது பேசு பொருளாகி நீங்கள் அதுக்கு பதில் சொல்லி திரும்ப அதை வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இது வந்து ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்குறது சேஞ்ச் பண்ணிடும். ஆமாம். என்டையர் நரேட்டிவை சேஞ்ச் பண்ணிருச்சுனாலே நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் பண்ணக்கூடிய இதை விட நீங்கள் இதுக்கு பின்னாடி ஓடுறதுக்கு இந்த டேமேஜ் கண்ட்ரோல் பின்னாடி ஓடுறதுக்குங்கான வேலைகள் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனைக்குரியதாக பார்க்கணும். இப்போ காவல்துறை தரப்புல இருந்தும் வந்து சில ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து இதை நீங்கள் சரியாக பார்த்து பயன்படுத்துங்க, இது வந்து ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இல்லை, இந்த ட்ராப்புங்கிறது வந்து நீங்கள் அவங்க இப்போ காவல்துறை வந்து இது ஒரு வகையான மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணியிருக்கிற அதுதான் நான் சொன்னேன். கிப்லிக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு வேறு வகையான டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸ் இருக்குதா, எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸ் இருக்குது. கிப்லிக்கு இருந்த எத்திக்கல் கன்சிடரேஷன் இதுக்கு இருக்குதா அப்படிங்கிறது வந்து இது வேறு வகையாக பார்க்கணும். இல்லை ஒரு இதுக்கு மட்டும் இந்த சாரீ ட்ரெண்டுக்கு மட்டும் அது வந்து ஒரு ட்ராப்பில் போய் முடிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்குறாங்களா, அலர்ட் தராங்களா போலீஸ்? இல்லை யூஸ்வலி என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இந்த மாதிரியான இது இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த கட்டமே இது வந்து போர்னோகிராஃபி அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்த போகும் அப்படிங்கிறதுனால இதை வந்து அலர்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துலேருந்து தான் இதை அலர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். ஆனால் நேரடியாக இந்த இடத்துலேருந்து இந்த இமேஜ் எடுத்து தான் அதை பண்ணுறாங்க. இல்லை நானோ பண்ணனா இதை பண்ண போகுதா அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடியது இருக்குல்ல. நானோ பண்ணனா ஒரு காலமாக அதை பண்ணாது. ஆனால் நானோ பண்ணனா இந்த இதை வந்து ட்ரெயின் பண்ணும். ஓகே, நீங்கள் இன்புட்டாக கொடுக்கக்கூடிய இதை எல்லாமே ட்ரெயின் பண்ணும். ப்ராம்ப்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து அது வந்து ஒரு இமேஜே நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்க இல்லையா, ப்ராம்ப்ட் கொடுக்கறதுங்கிறது வந்து வேறு. நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்து நீங்கள் இமேஜையும் ப்ராம்ப்டையும் கொடுக்குறீங்க. அப்போ என்னென்னா இது மல்டி மாடலில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி மாற்றி கொடு அப்படின்னு கேட்குறோம். அப்போ உங்கள் ஃபோட்டோவையும் எடுத்து அது ட்ரெயின் பண்ணிக்கும், உங்களோட ப்ராம்ப்டையும் எடுத்து ட்ரெயின் பண்ணிக்கும், அந்த அவுட்புட்டையும் எடுத்து ட்ரெயின் பண்ணிக்கும். இப்படி எடுக்கும் பொழுது அதை இங்கே ஐடென்டிட்டி டெஃப்ட் வரும். ஏன்னா யாரோ ஒரு பாடி மேலே தானே உங்களோட ஃபோட்டோ உங்களோட ஹெட்ஸ்வாப் மாதிரி இருக்குது. அப்போ உங்களோட இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது இயல்பாக புரிஞ்சக்கூடிய ஒன்றா இருக்கும். அப்போ இதில் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ இங்கேருந்து வரும் பொழுது நீங்கள் உங்களோட மிஷினில் வந்து அதாவது கூகுளில் வந்து உங்களோட இதை வந்து ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. நான் இன்புட்டாக கொடுக்குறேன், நான் பார்க்குறேன், இது பண்ணிக்கிறேன், நான் சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னாக்க நீங்கள் வந்து உங்களோட ப்ரைவசி சென்டர் அங்கே இருக்கும். இதை வந்து என்னோடய ப்ராம்ப்டையோ நான் ஜென்ரேட் பண்ணக்கூடிய டேட்டாவையோ நீங்கள் இல்லை என்னோடய இமேஜையோ என்னோடய வீடியோ இன்புட்ஸாக கொடுக்கக்கூடிய வீடியோவையோ நீங்கள் ப்ராசஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து அதில் வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த ஜெமினி ஆக்டிவிட்டி இது இருக்குது, செட்டிங்ஸ் மாற்றிக்க முடியும். அப்படின்னாக்கா உங்களோட இது இருக்கும். வேற நீங்கள் வந்து அங்கே வந்து நீங்கள் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் பண்ண முடியாது. எப்லி ட்ரெண்டில் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பண்ணும்பொழுது தேர்ட் பார்ட்டி ஆப்புக்குள்ளே போகும்பொழுதோ இதுக்குள்ளே போகும்பொழுதோ நீங்கள் எனக்கு ட்ரெயின் பண்ண வேண்டாம் அப்படிங்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இது இல்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம பார்க்கணும். என்ன விஷயம் நீங்கள் இதை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ வந்து மெமரியில் வச்சுருக்கோம். நீங்கள் 10 ப்ராம்ப்ட் அடிச்சிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி வெவ்வேறு விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ உங்களோட இதை ஆப்பை ஓப்பன் பண்ணாலும் அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இருக்கும், வந்துடும். ஆனால் இப்போ அந்த மெமரி இருக்காது. இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெமரி இருக்காது. செட்டிங்ஸில் மாற்றினோம்னா அந்த மெமரி இருக்காது. ஒரு முறை பயன்படுத்தினது மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை திரும்ப இது பண்ணிட்டு பண்ணிங்கன்னா அது வராது அப்படிங்கிறது தான். ஆனால் இது சர்வரில் ஸ்டோர் ஆகுமா அப்படின்னாக்கா சர்வரில் ஸ்டோர் ஆகும்.
அந்த சர்வரில் ஸ்டோர் ஆகிற விஷயத்த அவங்க ட்ரைனிங்க்கு பயன்படுத்துவாங்களா அப்படின்னாக்க பயன்படுத்த மாட்டாங்க. இதுதான் கூகுள் சொல்லக்கூடிய. அதை நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆக்டிவிட்டீஸில் போய் கொடுக்குறோமோ இல்லையோ அதை வந்து பயன்படுத்த மாட்டாங்க ட்ரைனிங்க்கு. இல்லை நீங்கள் ஆக்டிவிட்டீஸில் போய் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணால் தான் என்னோட மிஷினில் இந்த வந்து கூகுள் ஃபர்தராக இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, மிஷின் லேர்னிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, தன்னோட மாடலை ட்ரைனிங்க்கு பயன்படுத்தக்கூடாதுன்னா பண்ணாது. ஓகே, அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் வரும். ஓகே. இன்னைக்கு டிபிடிபி ஆக்ட் இருக்குது. டிபிடிபி ஆக்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, நீங்கள் என்ன பர்பஸுக்காக நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு டேட்டா இன்புட்டாக வாங்குறீங்களோ அந்த பர்பஸை தாண்டி வேறு இடத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறது தான் டிபிடிபி ஆக்ட்னு சொல்கிறது. அதாவது டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரைவசி ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ட் வந்து இங்கே இருக்குது. அப்போ நமக்கு இந்த பர்பஸை இதெல்லாமே நம்ம மக்கள் அவராக இருக்கிறாங்களா அப்படிங்கக்கூடிய இடத்துலேருந்து நம்ம இதை கவனிக்க வேண்டியது இருக்குது. ஓகே. இந்த கன்சர்னோட பார்க்கும்போது நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸோட கன்சர்னை வந்து நம்ம வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் பொருத்தி பார்க்க வேண்டியதாகவும் இருக்குது. இன்னொரு விஷயம், முன்னாடி வந்து கட்டுப்பாடு இல்லாமல் எவ்வளோ ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆகும்னு இருந்துச்சு. பட் ஆனால் இந்த ஒரு பெரிய ட்ரெண்ட் பார்த்ததுக்கப்புறம் கூகுளே வந்து இவ்வளோ தான், இதுக்கு மேலே பண்ண முடியாது, அது வந்து பண்ணோம்னா அது வந்து ப்ரோ நானோ பனானோ ப்ரோ அந்த மாதிரி போயிடும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இல்லை, யூஸ்வலாக வந்து என்ன அப்படின்னாக்க இதுக்கு நீங்கள் வந்து இதுக்கு செலவாகிற ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதோ ஒரு டெக்ஸ்ட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கோ இருக்கக்கூடிய பின்னாடி பயன்படுத்தக்கூடிய, நீங்கள் இன்றைக்கி மொபைலில் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு மொபைலில் அவுட்புட் வருது, அவ்வளோதான். இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி செலவாகக்கூடிய எலக்ட்ரிசிட்டியும் இருக்கக்கூடிய ஜிபியும் எவ்வளோ மிஷினோட கெப்பாசிட்டி தேவைப்படுது, அதை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஹீட் என்ன அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது அது ஹை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீடடாக இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. இப்போ கிப்லி வந்த காலகட்டங்கள்லேயும் நீங்கள் வந்து எல்லாம் முடிஞ்சு தேங்க்யூ ஓகே அப்படின்னு போடாதீங்க, போட்டிங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி செலவாகுது, எவ்வளோ தண்ணி செலவாகுதுன்னு பெரிய இது இருக்குது. அப்படிங்கும் பொழுது இங்கே எதுவுமே உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சிம்பிள் சர்ச்சுக்கு வந்து எடுக்கக்கூடிய கரண்ட்டும் நீங்கள் கூகுளில் சிம்பிள் ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு ஒரு சர்ச் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இதுக்கும் குறைஞ்சபட்சம் 30 to 40% ஆஃப் கரண்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து கன்சியூமிங்கில் இருக்கும். ப்ராம்ப்டிங்கில் வந்து அதிகமாக கரண்ட்டு கன்சியூம் பண்ணும். நீங்கள் ஒரு கூகுள் சர்ச்சோ ஒரு பிங் சர்ச்சோ பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய கரண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், மீகராக இருக்கக்கூடிய இதுலேருந்து இருக்கும். அப்போ நீங்கள் இந்த இடத்துலேருந்து பார்க்கும் பொழுது அப்போ ஒவ்வொரு நிறுவனமும் இது இருக்கும் இல்லையா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்ஜிபிடியை காலி பண்ணிவிட்டு வந்து நான் கூகுள் ஜெமினி ஆப்பை வந்து குளோபலாக வந்து இதில் வந்திருக்கு. இன்றைக்கி ஆப் ஸ்டோரில் வந்து யூஎஸ் பேஸ்ட் ஆப் ஸ்டோரில் வந்து நம்பர் 1ல் வந்து இதில் இருக்குது, நம்பர் 1 டவுன்லோடில் ஃப்ரீ டவுன்லோடில் ஜெமினி மாதிரி இருக்குது. அதுக்கு இந்த ட்ரெண்ட் வந்து பயன்பட்டுருக்குது. கூகுள் நிறுவனம் வந்து சாட்ஜிபிடியை கீழே தள்ளிட்டு இவங்க வந்து மேலே வந்திருக்கிறாங்க. ஆனால் இதை ட்ரெண்டுக்காக கொடுத்ததை தவிர இதை எல்லா நேரமும் நீங்கள் ஃப்ரீயாக பயன்படுத்துறது அப்படிங்கிறதும் இதில் வந்து நீங்கள் ரொம்ப இதுவாக பயன்படுத்துறதுங்கிறதும் நிறுவனத்துக்கான லாஸ் தானே. ஓகே, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஜெமினி நம்ம முன்னாடி பேசின கிப்லிக்கும் இதுக்குமான இடைவெளி இருக்குது. ஸோ ஒரு இடைவெளி வந்து ஒரு ட்ரெண்டு தேவைப்படுங்க போது நிறுவனங்கள் பயன்படுத்திக்குது, மக்களும் வந்து இது புதுசாக இருக்குப்பா அப்படின்னு அதுக்குள்ளே வந்துடுறாங்க. அது ஆக்சுவலாக வந்து என்னென்னா மக்களை வந்து ஒரு இதுக்குள்ளே கொண்டு வர்றது தானே, மக்களோட உளவியலில் வந்து பிடிக்கிறது தானே, மார்க்கெட்டிங் டெக்னாலஜி தான். சாட்ஜிபிடி வந்து கம்மியாக அதோட இது ரொம்ப டவுனானது பிறகு நீங்கள் வந்து கிப்லி ட்ரெண்டை கொண்டு வந்தாங்க. அந்த கிப்லி ட்ரெண்டை வந்து ப்ராப்பராக அவங்க வந்து ஸ்டுடியோ கிப்லிட்டியும் வாங்கலை, அந்த இது இஷ்யூஸ்லாம் தனியாக இருந்தாலும் கூட இன்றைக்கி. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது வந்து ஷாஷே பாக்கெட் மாதிரியான 350 ரூபாய்க்கு சாட்ஜிபிடி கொடுக்குற அளவுக்கு இந்தியா மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டாங்கல்ல. ஆமாம், இப்போ நானோ பனானாவும் அதை தான் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அந்த மார்க்கெட்டை இது பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது கவர்ச்சிகரமான திட்டங்களை உருவாக்குவது போல் இங்கே வந்து இந்த மாதிரியான படங்களை உருவாக்கி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து எல்லாமே இருக்குது. ரெண்டாவது இந்த டிஜிட்டல் மீடியா சோஷியல் மீடியா வந்த பிறகு நமக்கு ஓரளவு வந்து ஒரு பெரிய அளவிலான நார்சிசம் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் கொஞ்சம் அதிகப்படியாக எட்டி பார்க்கக்கூடிய தன்மையும் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்கக்கூடியது. அப்போ நம்ம இன்னும் அழகாக இருக்கிறோம், இந்த மாதிரி நம்ம இருக்கிறத தாண்டி நம்மளை இந்த பாடி இமேஜுக்குள்ளே இருந்து நம்மளை ஷேம் பண்ணிக்கிட்டு நம்ம இதை விட அழகாக தெரிகிறோம் அப்படிங்கக்கூடிய இடத்துலேருந்து வரும்பொழுது அதை நம்ம பயன்படுத்திக்கக்கூடிய இது இருக்கிறதுனால அந்த உளவியலை மார்க்கெட்டிங்காக இவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கலாம். கிப்லிக்கு இதுக்குமான அந்த வேறுபாடையும் சொன்னீங்க.
குறிப்பிட்டு இந்த அலர்ட் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் விரிவாக குறிப்பிட்டிருந்தீங்க. அரங்கு வந்து பல்வேறு விஷயங்கள் பற்றி ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி, நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.